அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து மலையாளத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து 2 படங்கள், ஒண்ணு மோகன்லால் அவர்கள் நடிச்ச படமும், அப்புறம் நிவின் பாலி அவர்களுக்கு கம்பேக்கா வந்திருக்க படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல வந்து நிவின் பாலி அவர்கள் படம் தான் இந்த வாட்டி வின்னர்ன்னு சொல்லக்கூடிய அளவுல மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அவரோட கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம். அந்த படம் தான் சர்வம் மாயா. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்ததால இந்த படம் இங்கிலீஷ் அப்டேட்லயும் நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் தான் கொரோனாக்கு அப்புறமே உலக அளவிலேயே படங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்லேயும் வந்து ஓடிடி தளங்கள் மூலயமா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ்நாட்டிலையும் பெரும் வரவேற்படுது மலையாள படங்கள். அதே போல் நம்ம ஊர் படங்களும் வந்து மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, பெரிய ஓப்பனிங்கு. தளபதி அவர்கள் படங்கள்லாம் கூட சமீபத்தில் கூட அவரை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு பா 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 அப்படின்னு சொல்லி ஒரு படம் திலீப் அவர்களும் மோகன்லால் அவர்கள் காமியா பண்ணியிருப்பாங்க. அந்த படமும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேன் இண்டியா படம் மாதிரியான விஷயங்கள் வரப்போய் எல்லா ஆடியன்ஸும் எல்லா படங்களும் பார்க்கக்கூடிய அளவு ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய அளவில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஃபீல் குட் படமாக வந்திருக்கு. 2025 ஃபீல் குட் படங்களில் ஒன்றா மலையாள படமாக வந்திருக்க படம் தான் சர்வம் மாயா. ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நிவின் பாலி அவர்களுக்கு கம்பேக் மூவின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே பிரேமம் சொல்லி ஒரு படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்தது. தமிழில் வந்து தமிழ்நாட்டிலையும் சக்கப்போடு போட்டுச்சு. தமிழ்நாட்டிலையும் ரொம்ப நாள் ஓடின படங்களில் ஒன்று. அதுக்கு காரணம் வந்து சாய் பல்லவி அவர்கள் அந்த படத்தில் மிக சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தாங்க. மலையாளத்தில் அறிமுகம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. டான்ஸு, பாட்டு எல்லாம் அனிருத் அவர்கள் பாடின பாட்டு எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. அப்படியேப்பட்ட அந்த ஹீரோ நிவின் பாலியோட ஒரு ஒரு மாஸ் சீனும் படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். பிரேமம் படம் சிறந்த படமாக வந்துச்சு. பல விருதுகளும் பெற்றுச்சு. அந்த படத்தோட வைப்ஸ் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ அவரோட கம்பேக் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சமீபமாக ஒரு 5, 6 படங்கள் சரியாக போகலை நிவின் பாலி அவர்களுக்கு. ஸோ அவர் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைஞ்ச ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம். ஸோ இந்த படத்தை பற்றியான நுணுக்கமான விஷயங்கள் ரிவ்யூவில் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ நிவின் பாலி வந்து ஒரு கிட்டாரிஸ்ட்டு பேசிக்கலி. அவர் வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணும், மியூசிஷியனாக வந்து பெரிய அளவில் பேர் வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெளிநாடுக்கு போக வேண்டிய ஒரு சான்ஸ் வந்து கடைசி மூமெண்ட்டில் தட்டி போயிடுது. ஸோ அந்த ட்ரூப் வந்து 2 மாதம் வெளிநாடு போகிறதால இவர் அந்த இதில் கலந்துக்க முடியாதால, சரி வேண்டாம் வெறுப்பா சொந்த ஊருக்கே போய் ஒரு 2 மாதம் அப்பாவை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அவருக்கு 70 வயசு பிறந்தநாள் விழா நடக்குது நிவின் பாலியோட அப்பாவுக்கு. அவங்க வந்து பாரம்பரியமான அந்த நம்பூதிரி குடும்பம். அதாவது இந்த வைதீகமான இந்த ஒரு வீட்டில் வந்து வைதிக சடங்குகள் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின்ஸ் குடும்பம், நம்பூதிரி குடும்பம்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பத்தில் இவர் வந்து மியூசிஷியனாக போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாரு. ஸோ அதனால் அப்பாவோட 70 பிறந்த நாளைக்கு கூட இருக்கலாம்னு சொல்லி 2 மாதம் வேண்டா வெறுப்பா வராரு. அப்படி வரும்போது அவரோட செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி அவங்க நெருங்கின சொந்தக்காரன் இந்த மாதிரியான சடங்குகள்லாம் வந்து கிரகப்பிரவேசம் மாதிரியான விசேஷங்கள்லாம் பண்ணக்கூடிய அஜி வர்கீஸ் கூட சேர்ந்து அது கூட இவரும் வந்து போயிட்டு அந்த மாதிரி புரோகிதங்கள்லாம் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு சரின்னு இவரும் போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு அந்த பேய் ஓட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பணம் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லி அஜி வர்கீஸ் சார் சம்மதிக்கிறாரு. இவரையும் கூட கூப்பிட்டு போகும்போது எதிர்பாராத விதமா அந்த பேய் வந்து ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணு தான் அந்த பேய். அது இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அதை வந்து பேயை வந்து வெற்றிகரமாக ஓட்டிடுவார். ஸோ இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுவார் அந்த ஏரியாவில். ஸோ ஆனா இவரு அந்த பேய் வந்து இவர் கண்ணுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில இவருக்கு அந்த அந்த பேயோட சப்போர்ட்னால இவருக்கு வந்து நெறைய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள், திருப்பங்களும் நடக்குது. அது என்ன? அப்புறம் கடைசியில என்ன நடந்ததுன்றத எதிர்பாராத ஃபீல் குட் கிளைமாக்ஸோட முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படத்தோட ஹீரோ நிவின் பாலி அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாரி தமிழ்ல வந்து மிகப்பெரிய வரவேற்பு. தமிழ்லயும் வந்து டப்பாய் வந்துச்சு பிரேமம் படம். அந்த படம் மிகப்பெரிய அளவு வரவேற்பு பெற்றுச்சு. நிவின் பாலின்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு சிறந்த நடிகர். இந்த படத்துலயும் கம்பேக் குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். எல்லா எமோஷன்ஸும் சிறப்பாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, அந்த ரியா ஷிபுவோட ஒரு வர ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், அவரு கொஞ்சம் டவுட்டோடவே அந்த ரியா ஷிபுவ கடந்து போற விஷயங்கள், அவரோட பழகுற விதங்கள்னு சொல்லி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவோட ரூம்ல நுழையும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு, அவர் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு அவரு மனசு மாற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அது இல்லாம அஜய் வர்கீஸோட சேர்ந்து அவருக்கு பண்ற காமெடிலாம் நல்ல டைமிங்கோட நல்லா சிறப்பான ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. விழுந்தோல் சிரிக்கிற அளவுல இருக்கு.
ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். கம்பேக் படம் திரு நிவின் பாலி அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது படத்தில் காமெடிக்கு நல்ல மைல்டாக கொண்டு போகிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் பூராவே டாமினேட் பண்ணுறது அஜி வர்கீஸ். அவர் ஒரு சிறந்த காமெடி நடிகர், நமக்கு தெரியும். இப்போ தமிழ்லேயும் சில படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட காமெடி வர சீன்லாம் நல்லாவே ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவரே கடத்திடுறாரு. அது இல்லாமல் படத்தில் மெயினாக வந்து ஹீரோக்கு இணையான ரோல் வந்து ரியா ஷிபு. அவங்க வந்து சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து முன்னாடி 80ஸ்ல வந்து நதி அவர்களும் ரேவதி அவர்களும் குறும்புத்தனமாக பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் நஷர் நசீரின் அவர்கள் அந்த குறும்புத்தனமான ரோலை வந்து இந்த படத்துலேயும் நல்லா உள்வாங்கி முதல் படம்னே தெரியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரியா ஷிபு பல விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு படம் வந்தது. அர்ஜுன் அசோகன் அவர்கள் நடித்த அந்த ஒரு படங்கள் மாதிரியான விஷயங்கள், அர்ஜுன் அசோகன் ரோல் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில். ஸோ அந்த படம் மாதிரியான ரோலில் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க உணர்ந்து. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நிவின் பாலிக்கு இணையான ரோலு, கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் மாதிரியான ரோல், நல்ல கோஸ்ட்டு, ஃபீல் குட்டான கோஸ்ட்டு, இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இவரோட லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கேரக்டர் நல்லாவே உள்வாங்கி பண்ணியிருக்காங்க ரியா ஷிபு. அது மாதிரி சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்களே அது என்னன்னு பாருங்கள், உங்களுக்கே இப்போ பிடிக்கும் அந்த ரோலு. ஸோ அது இல்லாமல் படத்தில் வந்து சின்ன சின்ன ரோலில் வரவங்களும் அவங்க கேரக்டர் உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஜனார்தன், அப்புறம் நிவின் பாலியோட அப்பா கேரக்டரில் வரவர், அதுக்கப்புறம் வினித் அவர்கள் சின்ன காமியோ பண்ணியிருக்காங்க. வினித் அவர்கள் ஒய்ஃபாக வருவாங்க. அந்த ஹீரோயினோட தம்பி கேரக்டர் அப்படின்னு படம் ஃபுல்லாகவே. அப்புறம் நிவின் பாலிக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர், அப்புறம் நிவின் பாலிக்கு பாம்பேல சான்ஸ் வாங்கி கொடுக்குற கேரக்டரில் பிரீத்தி முகுந்தன் எக்ஸ்டென்ஷன் கேமியோ மாதிரி வராங்க. அவங்க ரோலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்கலாம். படத்துக்கு மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து 2 படங்களில் மெயினாக அவரோட மியூசிக் பங்களிப்பு சிறப்பாகவே இருந்திருக்கு. ஸோ தமிழில் சிறை படத்துக்கு அவர் தான் மியூசிக், அதனால வரவேற்பட்டிருக்கு. அதுலேயே மாதிரி இதுலேயும் இந்த படத்துக்கும் சர்வமாயா படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மலையாள படங்களுக்கான அந்த ஒரு மெலடியான மியூசிக்கை நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஜஸ்டின் பிரபாகரனுக்கு இன்னும் பல பல மலையாள படங்கள், தமிழ் படங்கள், நல்ல ஒரு படங்கள் கிடைக்க நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சிறப்பான பங்களிப்பு, அவருக்கு நம்ம பாராட்டுகள். அதெல்லாம் படத்தோட கேமராமேனை கண்டிப்பாக பாராட்டியே சொல்லியே ஆகணும். படம் ஃபுல்லாக ரிச்னஸ், படம் ஃபுல்லாகவே இறச்சி விட்ருக்காங்க. படத்தில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவு ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. படத்தில் வந்து அந்த ரிச்னஸ் நம்மளே அந்த கவர்ற அளவுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு சிறப்பான ஒரு ஃபீல் குட் படமாக கொண்டு போயிருக்கு. எந்த இடத்துலையும் எமோஷன்ஸை வந்து நம்ம குறைக்காத அளவுக்கு, டெம்போ குறைக்காத அளவுக்கு நல்லாவே அந்த ஃபீல் குட்டாக கொண்டு போயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கேரளாவோட காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட அந்த ஒரு நேச்சர்ஸை வந்து நல்லாவே படத்தில் கடத்தியிருக்காரு அந்த கேமரா மூலியம்னு சொல்லலாம். அவரும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். சத்யன் அந்திகடை அவர்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க அகில் சத்யன் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் அவர்களை வச்சு பச்சையும் அற்புத விளக்கம் சொல்லி சிறப்பான காமெடி படம், நல்ல சிறப்பான படம், ஃபீல் குட் படம். அந்த படம் இட்டு படத்தை கொடுத்தவர். அப்புறம் மோகன்லால் அவர்கள் பையனை வச்சு சமீபத்தில் ஹிருதய போகிறோம் போன வருஷம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் அவர் தான். ஸோ ஒரு படத்தை வந்து நல்ல ஃபீல் குட் படமாக, நல்ல ஒரு படமாக வந்து கொண்டு வந்திருக்காரு. ஈரண்டில் சிறந்த படங்களில் ஒன்றா சொல்லக்கூடிய அளவில் அந்த படம் வந்திருக்கு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆக ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. சில விஷயங்கள் மைனஸாக படிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது என்னென்னா படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடுது. ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படம் நல்லாவே ஃபீல் குட்டாக போனாலுமே படத்தில் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் ஃப்ளாட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் வந்து தெரியாத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அவருக்கு முன்ன பின்ன அறிமுகம் இருந்தது மாதிரி காமிச்சிருக்கலாம். இவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அதனால் அந்த பழசெல்லாம் மறந்து போகிற மாதிரியே காமிச்சிருக்கலாம். இவருக்கு எதுவுமே நினைவில் இல்லை. அந்த முக்கியமான கேரக்டருக்கு நினைவில் இல்லைன்றது வேற விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிருக்கும். ஆனால் நிவின் பாலி அவர்கள் ஹீரோ அவர்களும் மறந்துடுறாங்க அப்படின்றது நம்பக்கூடிய அளவில் இல்லை. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் இயக்குனர். ஸோ மற்றபடி அதை கொஞ்சம் கன்வின்சிங்காக பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா வந்திருக்கும். ஸோ இதான் சின்ன சின்ன குறைகள் தான் படத்தை எந்த அளவுலையும் நம்மளை வந்து போர் அடிக்கிற அளவில் கொண்டு போயிருக்கு. படம் வந்து அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில், குழந்தைங்களும் பார்க்கக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு காமெடி, ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். ஃபேமிலி என்டர்டெயினும் சொல்லலாம். ஃபீல் குட் படம் சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லலாம். இந்த படம் வந்து இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே இந்த கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வீக்கெண்டில் இயரெண்டில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய படம். இருந்தாலும் தேட்டரில் வந்து அந்த ஆடியன்ஸோட அந்த காமெடி, ஃபீல் குட் சீன்ஸ், நல்ல மைல்டு மியூசிக்கு, எல்லாமே பிஜிஎம் எல்லாமே பார்த்தா தான் ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்த படம் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம் நம்ம வெர்டிக்ட்டை சொல்லிக்கிறோம். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். பொங்கலுக்கு பல படங்கள் 2, 3 படங்கள் இப்போ லிஸ்ட் ஆகிருக்கு. பராசக்தி, அப்புறம் ஜனநாயகன் 2 பெரிய படங்கள் இப்போதைக்கு ஓகே ஆகிருக்கு. ஸோ அந்த படங்கள் விமர்சனமும் கூடிய விரைவில் வர படம் ரிலீஸ் ஆன அப்புறம். ஸோ
ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு திரையம்சம் நாள் முன்னே சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.